அதே போல் இந்த ஓலவல் எழுதுகிற மாணவர்களுக்கான சில செய்திகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்கள் தரங்களை, உங்கள் அனுபவங்களை, உங்கள் படிப்பை பார்க்கிற ஒரு பரீட்சையை தவிர உங்களுடைய அஹ்லாக்கையும் பண்பாடுகளையும் துறந்து விடுகிற ஒரு பரீட்சை அல்ல. பாடசாலையில் இருக்கும்போது ஒழுக்கமான மாணவனாக வேறொரு கல்வி இடத்துக்கு பாடசாலைக்கு ஓலவல் எக்ஸாம் எழுத செல்கிறான். 11 நாள் 15 நாள் ஓலவல் எக்ஸாம் எழுதுகிறான். எக்ஸாம் முடிந்து அடுத்த நாள் அடுத்த நொடி எக்ஸாம் முடிந்து பின்னரமே அவன் கழுதையாக மாறிவிடுகிறான். ஷைத்தானியத்தான பண்புகளையும் பெண்கள் மீது ஆண்கள் பெயிண்டுகளையும் விண்ணவிகளை வீசுவதையும் அதில் எக்ஸாம் முடிந்தவுடனே அவர்களுக்குள் கூச்சலிட்டு கத்துவதும் தவறான கதிரைகளை அடித்து உடைப்பதும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதும் இது பரவலாக ஓலெவல் ஏலெவல் எக்ஸாம் செய்துவிட்டால் இந்த ஷைத்தான் மாணவர்கள் மத்தியில் நல்லா போயிடுறான். ஊரில் ஒழுக்கமாக நல்ல மாணவன் பண்பான மாணவன் என்றெல்லாம் பேர் வாங்கிய மாணவனும் மாணவியும் பெண்களும் ஆண்களும் பாடசாலை எக்ஸாம் என்று வெளியூருக்கு போய்விட்டால் அங்கே ஓலெவல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பண்பாளர்களாக இருப்பார்கள். முடிந்து விட்டதாம் என்று தெரிந்துவிட்டால் எக்ஸாம் கடைசி என்று தெரிந்துவிட்டால் போகிற போக்கில் பேக் கொண்டு போவாதன் பேக்கிலே உஜாலா போத்தலையும் இன்னும் பல கலர்களை கரைத்து கொண்டு பேக்கிலே போகிறான். போயிட்டு எக்ஸாம் முடிந்த உடனே வாசல் படியிலே கதிரையை வீசுகிறார்கள். அதே போல் பெயிண்டையெல்லாம் பெண்கள் மீது வீசுவதும் ஆண்கள் பெண்கள் மீதும் பெண்கள் ஆண்கள் மீதும் வீசி சந்தோஷமாக கொண்டாடுகிற கலாச்சாரம் இஸ்லாம் தடுக்கிற கலாச்சாரம். இது ஒரு படிக்கிற மாணவனுக்கு உகந்ததல்ல என்கிற செய்தியை நீங்கள் ஆழமாக உள்ளத்திலே பதிந்து கொண்டு நீங்கள் பரீட்சை எழுதப் போகிறீர்கள். பண்பாடை அவுக்குறதுக்கு அல்ல, பண்பாடை அழிப்பதற்காக நீங்கள் போகவில்லை. எப்படி சென்றீர்களோ அப்படியே மரியாதையாக வாங்கள். இந்த ஊர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு ஒழுக்கங்களும் இருக்கிறது. இந்த அணுக்கணை என்றால் அணுக்கணைக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அந்த மானங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புகள். நாங்கள் வெளியிலே போனோம், திரியை எடுத்தோம், நைனியை எடுத்தோம் என்று முக்கியம் அல்ல. அணுக்கணையின் மானத்தை நீங்கள் இலக்க செய்துவிட்டீர்கள் என்றால் அது உங்கள் பரம்பரையை பேசும். அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் மரியாதைகளும் இருக்கிறது. அதை பேண வேண்டியது இந்த பரீட்சை என்கிற பெயரில் வெளியே செல்கிற மாணவர்கள் உங்கள் மானங்களையும் உங்கள் பெற்றோர்களின் மானங்களையும் பேணி வாழுகிற பேணி எக்ஸாம் செய்து அதனூடாக நல்ல பெறுவர்களை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹ்ரு ரப்பில் ஆலமீன்.